வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்து குறித்த முறையான அறிவிப்பு இல்லை என வாக்குவாதம் செய்த பயணி மீது காவலர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலில் அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன், இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு என்ன காரணம்? திருவண்ணாமலைக்கு 2 மணி நேரத்துக்கு மேலாக பேருந்துகள் இல்லை அப்படின்னு பயணிகள் ஒரு குற்றச்சாட்டையும் புகாரையும் முன்வைக்கிறாங்க. விவரங்கள் என்ன? வணக்கம். வேலூர் புதிய பேருந்து நிலையத்துல நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் சென்னை, பெங்களூரு, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்கிறாங்க. குறிப்பா வார இறுதி நாட்கள்ல புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பொதுமக்கள் அளவுக்கு அதிகமா தங்களுடைய சொந்த ஊருக்கு பயணிப்பாங்க. அந்த வகையில தான் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய தினம் நள்ளிரவுல 11 மணி வரைக்கும் மட்டும்தான் திருவண்ணாமலைக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் 11 மணிக்கு பிறகு சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலா இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு பேருந்துகள் எதுவும் இயக்கப்படலைன்னு அங்கிருந்த பயணிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாங்க. இந்த பயணிகள் அந்த புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய வேலூர் மண்டல போக்குவரத்து துறையை சேர்ந்த நேர கட்டுப்பாட்டு அலுவலகத்தையும் முறையிட்டிருக்கிறாங்க. அப்போது அதிகாரிகள் தரப்புல முறையான விளக்கம் கொடுக்கப்படாததுனால அந்த பொதுமக்கள் அங்கேயே சிறு நேரம் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. தொடர்ச்சியா இந்த பயணிகளுடைய போராட்டத்தை பார்த்த அங்கிருந்து புறக்காவல் நிலைய காவலர் விஜயகுமார் என்பவர் பயணிகளை பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட்டு இருந்திருக்காரு. அந்த சமயம் திடீர்னு அந்த காவலர் விஜயகுமார் பயணி ஒருவரை சரமாரியா தாக்குறது நம்மளால காட்சிகள்ல பார்க்க முடிந்தது. இது தொடர்பாக இந்த காவலர்கிட்ட கேட்டபோது அந்த பயணி மது போதையில் இருந்ததாகவும் தன்னை ஒருமையில பேசினதாகவும் தாக்குனதா அந்த காவலர் விஜயகுமார் விளக்கம் தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்கள்ல மட்டும் இல்லாம இரவு நேரங்கள்ல 11 மணிக்கு பிறகு திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படுறதில்ல அப்படிங்கிறதுதான் இங்க இருக்கக்கூடிய பயணிகளோட பெரிய குற்றச்சாட்டா இருக்குது. தற்போது இந்த பயணிகளுடைய குற்றச்சாட்டை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அதிகாரிகள் 2 சிறப்பு பேருந்துகளை வரவழைச்சு அங்கிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துல காவலர் ஒரு பயணியை தாக்கின சம்பவம் இந்த பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் போக்குவரத்து துறையினர் 2 சிறப்பு பேருந்துகளை வரவழைச்சு அனுப்பி வச்சாங்க. இதற்கு விரைவில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் நிரந்தர தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பயணிகளுடைய பெரிய எதிர்பார்ப்பா இருக்குது. ஜெபஸ்டின், நன்றி பிரபாகரன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.